நிறைவேற்றியதற்காக நாங்கள் எதற்காக ஜெபித்தோமோ அத்தனை காரியங்களை நீர் எங்களுக்கு நடத்தி தந்த உம்முடைய பேரன்புக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இது நாங்கள் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்குள்ளாக பொழிந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் கூட திருப்பயணிகளாக இந்த ஆலயத்தில் நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொலைக்காட்சி வழியாக இதோ இந்த ஜெபத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வெளி ஊரிலும் வெளிநாட்டிலும் காணொலி மூலமாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஜெபத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்திலே தருகிறோம் அப்பா. குறிப்பாக மன வேதனையோடு ஆண்டவரே சொல்ல முடியாத வேதனையோடு உம்மை நோக்கி கதறக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திற்குள்ளாக நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய புலம்பல் பெரிது, அன்றைக்கு நெகோமி சொன்னது போல என்னுடைய வாழ்க்கையே மாறாவாக மாறிவிட்டது என்று புலம்பக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வெளியில் சொல்ல முடியாத கண்ணீர் துளிகளோடு இந்த இடத்துல நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திற்கு நாங்கள் தருகிறோம் அப்பா. நீர் எங்களுடைய விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கிற கடவுள். அன்றைக்கு ஆலயத்திற்கு உள்ளாக வந்து எசேக்கியா அழுது புலம்பி ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த கதி என்று கேட்ட பொழுது இதோ நான் விண்ணப்பத்தின் குரலை கேட்டிருக்கிறேன், நீ வடிக்கிற கண்ணீருக்கு நான் பதிலை தருவேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதி என்னுடைய பிள்ளைகளுடைய மத்தியிலே நிறைவேற போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எதற்காக என் பிள்ளைகள் இந்த இடத்துல நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த ஜெபத்திற்கு நீர் பதிலை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. சாலமோன் கட்டிய அந்த ஆலயத்திற்குள்ளாக இதோ பிள்ளைகளுடைய குரலை நான் கேட்டு அவர்களுக்கு அருளை வழங்குவேன் என்ற வாக்குறுதி எங்களுடைய பேராலயத்திலே பனிமையின் தாயினுடைய பேராலயத்திலே நிறைவேறி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய புலம்பலை நீர் கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய கதறலை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய இரத்தத்தின் குரலை நீர் கேட்டு அழுகையை ஆண்டவரே நீதாமே அக்களிப்பாய் மாற்ற போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த இடத்திலே விண்ணப்பிக்கக்கூடிய எல்லா ஜெபங்களையும் நீர் ஆசீர்வாதத்தின் அடையாளமாய் மாற்றுவீராக. நீர் ஆசீர்வாதத்தின் கடவுளாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய கண்ணீருக்கு நீர் பதிலை தர போவதற்காக நன்றி. வெளியில் சொல்ல முடியாத பாரங்களோடும் காயங்களோடும் இந்த இடத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தர போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து என் பிள்ளைகளையும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ உடைய துக்க நாட்கள் முடிந்துவிடும் என்ற வாக்கு தத்தத்தோடு என் பிள்ளைகள் இந்த திரு நிகழ்விலிருந்து செல்ல நீங்க அருள் கூறுங்கப்பா. இத்தனை ஆண்டுகளாய் அன்னை வழியாக செய்திருக்கிற எல்லா காரியங்களுக்காகவும் உங்களுடைய மேலான பரிந்துரைகளுக்காகவும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களை மகிமைக்குரியவர்களாக நீர் மாற்றி ஆண்டவரே எங்களை மகிமையினால் நிரப்பியும் ஒரு பொழுதும் என்னை கைவிட்டு விடாதீர் என்ற அந்த வாக்குறுதி எங்களிலே நிறைவேறட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கெஞ்சி மன்றாடுகின்றோம்.